வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தும் ஆஃபர் அலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை சென்னை கோயம்பேடு மொத்த விலை காய்கறி மார்க்கெட்டில் தக்காளியோட விலை அதிகமாக இருக்குங்க. கூடவே எல்லா காய்கறிகளோட விலையும் 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாய் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு காய்கறிகளோட விலை நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தக்காளி 1 கிலோ 25 ரூபாய், பெரிய வெங்காயம் கிலோ 25 ரூபாய், உருளைக்கிழங்கு கிலோ 25 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ 50 ரூபாய், முருங்கைக்காய் கிலோ 90 ரூபாய், பீன்ஸ் 1 கிலோ 45 ரூபாய், ஊட்டி கேரட் கிலோ 40 ரூபாய், இஞ்சி கிலோ 80 ரூபாய், பூண்டு கிலோ 140 ரூபாய், கத்திரிக்காய் வெள்ளை கிலோ 40 ரூபாய், கத்திரிக்காய் பச்சை கிலோ 30 ரூபாய், கத்திரிக்காய் ஊதா கிலோ 35 ரூபாய், பச்சை மிளகாய் கிலோ 40 ரூபாய், குடமிளகாய் பச்சை கிலோ 50 ரூபாய், குடமிளகாய் சிவப்பு கிலோ 130 ரூபாய், குடமிளகாய் மஞ்சள் கிலோ 130 ரூபாய், முட்டைக்கோஸ் கிலோ 15 ரூபாய், காலிஃப்ளவர் ஒரு பூ 30 ரூபாய், மல்லித்தலை ஒரு கட்டு 10 ரூபாய், கருவேப்பிலை ஒரு கட்டு 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு, புதினா ஒரு கட்டு 8 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு, வாழைப்பூ 1 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு, வாழைத்தண்டு 1 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்குங்க. வாழைக்காய் ஒரு பீஸு இன்றைக்கி 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு, பச்சை பட்டாணி ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு, தேங்காய் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு தேங்காய் 35 ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை ஆகிட்டுருக்குங்க. பீட்ரூட் ஒரு கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முள்ளங்கி ஒரு கிலோ 20 ரூபாய், முள்ளங்கி சிவப்பு கிலோ 25 ரூபாய், நூகுல்காய் கிலோ 25 ரூபாய், சவுச்சவ் கிலோ 15 ரூபாய், பீக்கங்காய் கிலோ 35 ரூபாய், புடலங்காய் கிலோ 30 ரூபாய், மிதிப்பாகக்காய் கிலோ 45 ரூபாய், பாகக்காய் பெரியது கிலோ 40 ரூபாய், சுரக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்குங்க. வெண்டைக்காய் இன்றைக்கி ஒரு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு. கிழங்கு வகைகளில் சேப்பக்கிழங்கு கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு, கருணைக்கிழங்கு கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சக்கரவள்ளி கிழங்கு கிலோ 30 ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை ஆகிட்டுருக்குங்க. சேனக்கிழங்கு கிலோ 30 ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை ஆகிட்டுருக்கு, வெள்ளரிக்காய் ஒரு கிலோ 30 ரூபாய், கோவக்காய் ஒரு கிலோ 35 ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை ஆகிட்டுருக்குங்க. வெள்ளை அவரைக்காய் கிலோ 45 ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை ஆகிட்டுருக்கு, நாட்டு அவரைக்காய் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு, கொத்தவரங்காய் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு, அரசாணிக்காய் இன்றைக்கி ஒரு கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு, பூசணிக்காய் ஒரு கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு, காளான் ஒரு பாக்கெட் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்குங்க, மக்காச்சோளம் ஒரு கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு, எலுமிச்சங்காய் ஒரு கிலோ 65 ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை ஆகிட்டுருக்குங்க. காய்கறிகளுடைய விலை இது வார கடைசி அப்படிங்கிறதுனால அதிகமாக தான் இருக்குது. தக்காளி விலையுமே ஒரு கிலோ 5 ரூபா அதிகரிச்சிருக்கு. கூடவே பூண்டோட விலையுமே அதிகமாகிட்டுருக்கு. நேற்று 120 ரூபாய் இருந்த பூண்டு இன்றைக்கி 130 ரூபாயா ஒரு கிலோ விற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சென்னை கோயம்பேடு மொத்த விலை காய்கறி மார்க்கெட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா காய்கறிகளை அரை கிலோவுக்கு மேலே வாங்க முடியும். சில காய்கறிகளை பாக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க. குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூறு வச்சுருக்காங்க, அந்த கூறில் காய்கறிகளை வாங்கிக்கலாம். இதே மாதிரி சென்னை பூ மார்க்கெட் மற்றும் பழ மார்க்கெட்டினுடைய விலை நிலவரங்களை டெய்லியுமே நம்ம சேனலில் வீடியோவாக பதிவிடுறோம். அந்த விலை நிலவரங்கள் தெரியணும்னு நினைக்கிறவங்க சேனலில் வீடியோ இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் பார்க்குறதுக்கு ஆஃபர் அலாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன விலை நிலவரம்னு பார்க்கலாம். நன்றி.